Hello guys, I'm back. Now, we will talk about every WordPress user miss ஒரு டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ மோஸ்ட்லி நாம ஒரு WordPress வெப்சைட் ரன் பண்ணோம் அப்படினா நம்மளோட டொமைனுக்கு ஆப்போசிட்ல wp-admin/login கொடுத்தா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா டைரக்ட்டா நம்மளோட லாகின் பேஜ் ஓபன் ஆகும். அப்படி நான் ஓபன் ஆகும்போது என்ன பண்ணுவோம்னா எந்த ஒரு பர்சனா இருந்தாலும் ரொம்ப ஈஸியா நம்மளோட வெப்சைட்டை ட்ரை பண்ணுவாங்க. ஜஸ்ட் நம்ம ஏதாவது ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து கூட நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவாங்க. மோஸ்ட்லி உங்களுக்கு நிறைய அந்த மாதிரி இமெயில்ஸ் கூட வந்திருக்கும். சோ நம்மளோட லாகின் பேஜை எப்படி ஹைட் பண்ணி வைக்கிறது இந்த wp-admin/login போட்டு ஓபன் ஆகாம நம்மளோட பிராண்ட் நேம் ஏதாவது கொடுத்தா ஓபன் ஆகுற மாதிரி சப்போஸ் நம்மளோட யூசர் ஐடி பாஸ்வேர்ட் ஒருத்தவங்க கிட்ட கிடைச்சாலுமே லாகின் பேஜ் அவங்களுக்கு கிடைக்காத மாதிரி எப்படி ஹைட் பண்றது அப்படினு சொல்லி தான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம லிமிட் லாகின் அட்டாச்மென்ட்லாம் வந்து எப்படி ஆட் பண்றது அப்படினு சொல்லி பார்க்கலாம். ஏனா WordPressங்கிறது ஒரு வெப்சைட்ங்கிறது நம்ம அவ்வளவு அஃபோர்ட் பண்றோம், எவ்வளவோ வந்து எஃபெக்ட் கொடுக்கறோம், கஷ்டப்பட்டு வர்க் பண்றோம். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல ஒருத்தங்க ஹேக் பண்றாங்க அப்படினா ஜஸ்ட் ட்ரை பண்ணாலுமே வெச்சீங்களேன் எந்தெந்த கண்ட்ரில இருந்து ட்ரை பண்றாங்க, எந்த ஐபில இருந்து ட்ரை பண்றாங்க, அந்த மாதிரி விஷயங்களும் ரொம்ப ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு லாகின் பேஜ் கிடைக்காம எப்படி பண்றது அப்படினு சொல்லி பார்ப்போம். ஓகே, இது என்னோட டெமோ வெப்சைட் தான், பட் இதுல அதிகமா இந்த ஆர்டிகல் எழுதல. இந்த வெப்சைட்ல வந்து ஜஸ்ட் பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நாம யூஸ் பண்ண போறது என்னன்னா டைரக்ட்டா plugin செக்ஷன்ஸ்ல போங்க. வீடியோ கொஞ்சம் லென்த்தா இருந்தாலும் டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லான வீடியோ வாட்ச் பண்ணுங்க. இந்த செக்ஷன்ஸ் அதாவது plugin செக்ஷன்ஸ் இருக்குல்ல, இதுல போயிட்டு நான் சொல்ற plugin மட்டும் சர்ச் பண்ணுங்க. இதே பாருங்க டேட்டன் ஆன்டி ஸ்பாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு plugin இருக்கும். இந்த plugin-ஐ பாருங்க. ஸ்பீச்சர்ல வந்து லோகோ சேஞ்ச் பண்ணாலுமே பாத்தீங்கன்னா சோ ஆத்தர் பாருங்க. இது ஜஸ்ட் பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டால்ல இருக்கு. ஜஸ்ட் ஆக்டிவேட் மட்டும் பண்றேன். இந்த ஆக்டிவேட் பண்ண உடனே செட்டப்ஸ் கேட்கும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த செட்டப்ஸ் கொடுங்க. நாட் நவ கொடுக்க வேண்டாம். ஜஸ்ட் பாத்தீங்கன்னா ட்ரை கொடுங்க. ஃபர்ஸ்ட் ட்ரை கொடுத்த உடனே என்ன கேட்கும்னா லாகின் பேஜ் ஹைட் பண்றதுக்கான ஒரு plugin இன்ஸ்டால் பண்ண சொல்லும். நான் ஆல்ரெடி இது இன்ஸ்டால்ல இருக்கு, அதனால நான் டீஆக்டிவேட் பண்ணல. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இன்ஸ்டால் கேட்டதுன்னா டெஃபினட்டா இது இன்ஸ்டால் கொடுத்துருங்க. இன்ஸ்டால் கொடுத்த உடனே இது இன்ஸ்டால் ஆயிடும். ஜஸ்ட் கண்டினியூ கொடுத்தனா செகண்ட் ஒரு பேஜ். செகண்ட் பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சைட்ல எதெல்லாம் வீக்கா இருக்கோ அந்த மாதிரி செக்ஷன்ஸ்லாம் காட்டும். மேபி வந்து பாத்தீங்கன்னா டேட்டாபேஸ் WP இதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்றீங்களான்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ண சொல்லும். நான் இப்போ இதெல்லாம் ஃபுல்லா இக்னோர் பண்ண போறேன். ஏன்னா இப்போ நம்மளோட ஃபோக்கஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட லாகின் பேஜ் மட்டும் இது பண்றது. இது வந்து நம்மளோட சைட்டை ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட சைட்ல இருக்கிற ஒரு சில விஷயங்களை ஸோ ஏதாவது மால்வேர் இருக்கா, ஹேக்கிங் ரிலேட்டடாக கோடிங் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா, அந்த மாதிரி ஸ்கேன் பண்ணோம். ஸோ இது ஸ்கேன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ ஸ்கேன் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணுறேன். ஸ்கேன் வந்து ரொம்ப டைம் ஆனால ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் கொடுத்துட்டேன். ஏன்னா இதில் போஸ்ட் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயங்களும் கிடையாது. ஸோ நீங்கள் ஸ்கேன் ஆச்சுன்னா ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா டைம் கொடுத்துக்குங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட் ரெக்கமெண்ட் பண்ணுது, ஹைட் லாகின் பேஜ். ஸோ இதில் பை டிஃபால்ட் இருக்கிறது எல்லாத்தையுமே நான் வந்து எனபிள் பண்ணிட்டேன். ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு மட்டும் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு தான் கொடுத்துருக்கேன். அதில் ஜஸ்ட் கண்டினியூ கொடுக்கலாம். கண்டினியூ கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் செக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் தான். ஸ்பேம் கமெண்ட்லாம் சேவில் இருக்குது. ஸோ பை டிஃபால்ட் இவங்க கொடுக்குற செட்டிங்ஸ் எல்லாமே ஜஸ்ட் கண்டினியூ கொடுத்துட்டு ஃபினிஷ் செட்டப் கொடுத்துடலாம். ஃபினிஷ் கொடுத்துட்டு என்ன பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இவங்க வந்து 60% வரைக்கும் நமக்கு வந்து ஃப்ரீ வெர்ஷனில் கிடைக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெய்ட் வெர்ஷன் தான். நம்ம வந்து பெய்ட் வெர்ஷன் நீங்கள் பண்ணணும்னா பண்ணலாம். கிட்டத்தட்ட 1 லட்சம் இன்ஸ்டாலர் இருக்காங்க. இதை ட்ரஸ்ட் பண்ணுறாங்க எல்லாருமே இந்த plugin-ஐ. நார்மலாக நம்ம வந்து வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணும்போது WordPress இன்ஸ்டால் பண்ணும்போது நமக்கு ஒரு ஆன்டி ஸ்பாம் கிடைக்கும். பட் அது கிடையாது. இது டிஃப்ரெண்ட்டு. நீங்கள் லோகோ நான் இன்ஸ்டால் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ அது மாதிரி இதை பார்த்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. ஸோ இல்லை அடிஷ்னலாக எந்த ஒரு செட்டிங்ஸும் கிடையாது. பை டிஃபால்ட் நம்ம ஸ்டார்டிங்கில் பண்ணது மட்டும்தான். கீழே plugin செக்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த செக்ஷன்ஸில் போனால் நம்ம ஸ்டார்டிங்கில் இன்ஸ்டால் பண்ண இந்த plugins தான் ஹைட் லாகின் பேஜ். ஜஸ்ட் இது செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நமக்குன்னு ஏதாவது ஒரு பிராண்ட் நேம் ஒன்று கொடுத்துடலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா wp-admin இதுவும் கொடுத்துடலாம். இதையுமே ஆன் பண்ணிடலாம். ஹைட் லாகின் பேஜ் கொடுத்துட்டு பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 404 வச்சுக்கிங்க. ரீடைரக்ஷன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரீடைரக்ஷன் ஆகிடும். இதில் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா மோகன்ராஜ் ஓகே 448 என்னோட ஐ திங்க் நம்மளோட பேஜ் இருக்கு இல்லையா, என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் அதையே கொடுத்துருக்குறேன். இதை ஜஸ்ட் இதை கொடுத்துட்டு என்ன பண்ணலான்னா சேவ் சேஞ்சஸ் கொடுக்கணும். மேலே சேவ் சேஞ்சஸ் கொடுத்தாலே என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ரீடைரக்ஷன் வந்து ஆகிடும். சாரி ரீடைரக்ஷன் இல்லை, நம்மளோட லாகின் பேஜ் ஹைட் ஆகிடும். இதே பாருங்கள் லாகின் பேஜ் என்ன காட்டுதுன்னு பாருங்கள். கீழே நம்மளோட டொமைன் /moganraj448 இதுதான் லாகின் பேஜ். இப்போ wp-admin கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓப்பன் ஆகாது, எரர் தான் காட்டும். ஜஸ்ட்டு இன்காகினேட்டோ மோடு ஓப்பன் பண்ணலாம். இதில் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா ஓகே ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கலாம். wp-admin கொடுத்தா நம்மளோட ஹோம் பேஜுக்கு தான் போகும். இல்லை 404 காட்டும். ஸோ நான் ஒரு ஹோம் பேஜ் ரீடைரக்ஷன் பண்ணலை. மேபி நீங்கள் வந்து ரீடைரக்ஷன் வந்து
ஏதாவது பிளகின் யூஸ் பண்ணியிருந்தீங்க யூஎஸ்டி எஸ்இஓ ரேங்க் மாற்றி எஸ்இஓவில் ரீடைரக்ஷன் ஹோம் பேஜுக்கு பண்ணி வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜுக்கு போகும். ஸோ இது நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகுது. ஸோ இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அலோவ் பண்ணுன்னா என்னோட WordPress பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ பார்த்து பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா 404 போச்சு பாருங்கள். இப்போ எந்த ஒரு பர்சன் WP அட்மின் போட்டாலோ லாகின் போட்டாலோ எந்த பேஜ் போட்டாலும் ஓப்பன் ஆகாது. நீங்கள் 404 ரீடைரக்ஷன் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா என்னோட யூஎஸ்டி எஸ்இஓ செட்டப் வீடியோ இருக்குது, அதை பார்த்தீங்கன்னா தெரியும். எந்த ஒரு 404 எரர் வந்தாலுமே டேரெக்டாக ஹோம் பேஜுக்கு ரீடைரக்ஷன் ஆகிடும். அந்த மாதிரி இப்போ நாம் கொடுத்து ட்ரை பண்ணலாம். மோகன்ராஜ் 448 இதை கொடுத்து ட்ரை பண்ணலாம். பார்த்தீங்கன்னா நம்மளோட லாகின் பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. வெரி சிம்பிள் இதுதான். ஸோ நம்மளோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு ஒரு பர்சனுக்கு கிடைச்சாலுமே என்ன பண்ண முடியாதுன்னா அவங்களால நம்மளோட வெப்சைட்டை ஹேக் பண்ணவோ ஆக்சஸ் பண்ணவோ முடியாது, அதிகமாக ட்ரை பண்ணவும் முடியாது. இப்போ இதில் இன்னொரு செக்ஷன்ஸ் என்னென்னு வச்சிங்களேன். இப்போ நியூ பிளகினில் போயிட்டு இன்னொரு பெனிஃபிட் இருக்குது ஒரு பிளகினில். ஸோ அதையும் பார்க்கலாம். அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா லிமிட்டுன்னு இருக்குது. லிமிட் லாகின் கொடுத்தோன்னு வைங்களேன், ஒரு பிளகின் வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த பிளகின் இன்ஸ்டால் பண்ணால் இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் வந்து நம்மளுக்கு செக்யூரிட்டி பர்பஸ். ஸோ வேர்ட்ப்ரெஸ்ஸில் அதிகமாக பிளகின் யூஸ் பண்ணால் நம்மளோட சைட்டோட ஸ்பீடு குறையும். இதெல்லாம் செக்யூரிட்டி பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறது. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பிளகின்ஸு. இதில் என்னென்னா ஜஸ்ட் இதை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஸோ இதோட செட்டிங்ஸுமே இதில் ஜஸ்ட்டு ஜிடிபிஆர் ஆன் பண்ணிவிட்டு 4 அட்டெம்ப்ட் கொடுக்கலாம். 4 அட்டெம்ப்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 50 மினிட்ஸ்க்கு அப்புறம் திரும்ப மறுபடியும் கொடுக்குற மாதிரி. ஓகே, இதில் எக்ஸ்ட்ரா செட்டிங்ஸ்லாம் வேணாம். ஜஸ்ட்டு செட்டிங்ஸில் போனாலே நம்ம இதே இருக்குது பாருங்கள், லிமிட் லாகின் அட்டெம்ப்ட்ஸ். இது இப்போ நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ண பிளகின்ஸு. இதில் போனோம்னா இதில் ஜஸ்ட்டு செட்டிங்ஸ் மட்டும். இதில் என்ன நமக்கு பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஃபெயில்டு லாகின் அட்டெம்ப்ட்ஸ் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்கேன். இப்போ தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். யாராவது ட்ரை பண்ணியிருந்தாங்கன்னா லாகின் பண்ணி ஃபெயில்டு ஆச்சுன்னா ஸோ ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் எந்தெந்த கண்ட்ரியில் எவ்வளோ பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ வெர்ஷன் இருக்குது. ப்ரீமியம் வெர்ஷன் எடுத்தோம்னா இன்னும் நமக்கு நிறைய பெனிஃபிட் இருக்கும். பட் ப்ரீமியம் வெர்ஷன்லாம் நமக்கு தேவை கிடையாது. ஜஸ்ட்டு செட்டிங்ஸில் போயிட்டு செட்டிங்ஸ் ஆப்ஷன்ஸில் ஜிடிபிஆர் எனபிள் பண்ணிவிடுங்க. ஜிடிபிஆர் எனபிள் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் கொடுத்து கீழே வந்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா 4 அலவுட் 4 அட்டெம்ப்ட்டுக்கு அப்புறம் 20 மினிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 50 மினிட்ஸ் லேட்டர் நம்ம பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லாக் அவுட் இன்க்ரீஸ் லாக் அவுட் டைம் 24 ஹவர்ஸ். ஓகே, இதுவும் ஓகே. நார்மல் அவங்க செட்டிங்ஸ் கொடுத்துருக்க செட்டிங்ஸே போகலாம். இது மட்டுமே போதும். ஸோ 4 அட்டெம்ப்ட்ஸ்க்கு மட்டும் 15 டைமர் வச்சுக்கலாம். ஜஸ்ட்டு சேவ் செட்டிங்ஸ் கொடுத்துடலாம். ஆக்சுவலாக நம்ம இந்த லாகின் பேஜை ஹைட் பண்ணிட்டா எதுவுமே தேவைப்படாது, வாய்ப்பே கிடையாது. நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. லாகின் பேஜே நம்ம வந்து ஹைட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்கப்புறம் நமக்கு யாருமே அட்டெம்ப்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடையாது. இருந்தாலும் அதுவுமே நமக்கு தேவையான ஒரு பிளகின்ஸ் தான். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட ஒப்பீனியன் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், டெஃபினட்டாக ரிப்ளை பண்ணுறேன். எனிவேஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.